ஹாய் செல்ல குட்டீஸ், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மகாநதி சீரியல் எபிசோடில் காவிரியோட வீட்டுக்கு வந்து குமரனும் அம்மாச்சியும் வந்து வராங்க. ஸோ விஜய் வந்து குமரன் கிட்ட வந்து வெண்ணிலாவை பற்றி சொல்கிறாரு. பிரதர், இவ ரொம்ப நல்ல பொண்ணு பிரதர், எப்படி இப்படிலாம் ஒருத்தரால் நல்லவளாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி என்னையே நிறைய வாட்டி யோசிக்க வச்சிருக்கா பிரதர். இவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு கூட நான் நினச்சி கூட பார்க்கல பிரதர். இவளை எப்படி சரி பண்ணி பழைய நிலைமைக்கு கொண்டு வர போறேன்னு தெரியல பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ உங்க தாத்தா வராரு. அப்போ அவரை வெண்ணிலா கிட்ட காட்டி, வெண்ணிலா வெண்ணிலா தாத்தாவை பாரு வெண்ணிலா, தாத்தாவை பார்த்ததும் உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் வருதான்னு பாரு வெண்ணிலா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு தாத்தா கிட்ட வந்து விஜய் வந்து, பாத்தீங்களா தாத்தா, அவளுக்கு எதுவுமே தெரியல தாத்தா, அப்போலாம் டெய்லி காலேஜ் போகும்போது உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டு போவோம்ல தாத்தா, இப்போ பாருங்க தாத்தா எப்படி இருக்கான்னு, அவளுக்கு ஒன்றுமே தெரியல தாத்தா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு தாத்தா வந்து, கவலைப்படாத விஜய், எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு விஜய், சரி பண்ணணும் தாத்தா, சரி பண்ணியே ஆகணும், இவளை என்னால் இப்படி பார்க்க முடியல தாத்தா, இவளை பழைய வெண்ணிலாவாக மாற்றணும் தாத்தா அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷ்னல் ஆகிறாரு. விஜய் இவ்வளோ எமோஷ்னல் ஆகிறத பார்த்த குமரனும் பாட்டியும் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. காவிரியோட லைஃப் வந்து என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி நினச்சி உள்ளுக்குள்ளே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ பாட்டியும் குமரனும் வந்து விஜயோட தாத்தாவை வந்து தனியாக கூட்டிகிட்டு போய் வந்து பேசுகிறாங்க. காவிரியோட அம்மாச்சி வந்து, ஐயா என்னையா இதெல்லாம், என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, நடக்கிறதெல்லாம் பார்த்தா மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குய்யா, அந்த வெண்ணிலா பொண்ணை பார்த்தாலும் ரொம்ப பாவமாக தான் இருக்குது, இன்னொரு பக்கம் என் பேத்தி காவிரியோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் தான் இதுக்கெல்லாம் ஆரம்பத்திலேயே ஒரு நல்ல வழியை பார்க்கணும் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு தாத்தா வந்து, அந்த பொண்ணு வெண்ணிலாவை பார்க்கும்போது என்னாலேயே வந்து தாங்கிக்க முடியல, விஜய்னால் இதை வந்து ஏற்றுக்க முடிய கொஞ்சம் வந்து லேட் ஆகும், வெண்ணிலாவுக்கு இப்படி ஆன அதிர்ச்சியிலிருந்தே இன்னும் வந்து விஜய் வந்து மீண்டு வரலை, ஸோ இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், விஜய்கிட்ட பேசலாம், இல்லை நான் இன்னைக்கே பேசுகிறேன் விஜய்கிட்ட அப்படின்னு சொல்லி வந்து ஆறுதல் சொல்கிறாரு. அதுக்கு குமரன் வந்து, தாத்தா இங்கே வந்து பார்க்கும்போது விஜய் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்பவே பயமாக இருக்குது, காவிரியோட வாழ்க்கையை நினச்சா என்ன ஆகுமோன்னு சொல்லி ரொம்ப பயமாக இருக்குது, என்னாலேயே இதெல்லாம் வந்து தாங்கிக்க முடியல, எங்கள் அத்தை காவிரியோட அம்மா இதெல்லாம் பார்த்தாங்களா அவங்களால தாங்கிக்கவே முடியாது தாத்தா, உயிரையே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு தாத்தா வந்து, குமரா, வெண்ணிலாவால் காவிரி வாழ்க்கைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், இதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ காவிரியோட அம்மாச்சி, அந்த பொண்ணை அதுக்குன்னு இப்படியே நிற்கதியாக விட்டுருங்கன்னு நாங்கள் சொல்லலையா, வீட்டுக்குள்ளே வச்சு பார்க்குறது தான் அவ்வளோ சரிப்படாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், ஸோ வெளியே நீங்கள் எங்கேயாச்சும் வச்சு அந்த பொண்ணுக்கு வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ நடந்ததை எல்லாமே குமரன் வந்து நிவின்கிட்டையும் யமுனா கிட்டையும் வந்து சொல்கிறாரு. இதை வந்து யமுனா கேட்டுட்டு, இவளுக்கு ஏமாம் அந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லி காவிரி மேலே ரொம்பவே கோவப்படுறாங்க. நிவின் வந்து விஜய் எதுக்கு இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி விஜய் மேலே ரொம்ப காண்டில் இருக்கிறாரு நம்ம நிவின். ஸோ இந்த பக்கம் பார்த்தா விஜய் வந்து வெண்ணிலாவை டைனிங் டேபிளில் உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து டின்னர் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ரொம்பவே பாசத்தோட வெண்ணிலா கிட்ட வந்து, வெண்ணிலா இப்போ உனக்கு பிடிச்ச ஃபுட்டு எல்லாமே நான் ஆர்டர் பண்ண போகிறேன் சரியா, நீ என்ன பண்ணுறன்னா இதில் உனக்கு பிடிச்ச டிஷ்ஷும் இருக்குது எனக்கு பிடிச்ச டிஷ்ஷும் இருக்குது, ஸோ உனக்கு பிடிச்ச டிஷ்ஷை நீ ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லி உருகிறாரு. பட் வெண்ணிலாவுக்கு வந்து எதுவுமே ஞாபகம், பழசு எதுவுமே ஞாபகம் வராத அவங்க வந்து அலறாங்க. ஸோ இதை பார்த்த விஜய் வந்து, சரி விடு நானே ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. வெண்ணிலா உனக்கு சொடக்கு எடுக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும்ல, நான் வேணா சொடக்கு எடுத்து விடவா அப்படின்னு சொல்லி வெண்ணிலா கையை கொடுக்க சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிக்கிட்டு சொடக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு விஜய். இதை நம்ம காவிரி வந்து பார்த்துடுறாங்க. இதை பார்த்த காவிரி ரொம்பவே ஷாக்காகி ரொம்பவே எமோஷ்னல் ஆகி ரொம்பவே தாங்கிக்க முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து ராகினி வந்து ரசிக்கிறாங்க காவிரி அழுவுறத பார்த்து. ஸோ காவேரி அழுவுறத வந்து பார்க்கும்போது எனக்கே வந்து சீரியஸாக அழுக வந்துருச்சு, பிகாஸ் காவேரி நிலைமையில வந்து நானும் இருந்திருக்கேன். ஸோ அதோட வலி என்ன அப்படின்னு சொல்லி என்னை மாதிரி அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ டோன்ட் வரி காவேரி, உங்களுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான், ஏன் அப்படின்னா விஜய்க்கு உங்கள் மேலே ரியல் லவ் இருக்குது, பட் இப்போ ஒரு சுச்சுவேஷன்னால இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி காவேரிக்கு நம்மளுடைய ஆறுதலை தெரிவிச்சிடலாம்.